2026 சனி பெயர்ச்சி 12 ராசிகளுக்கும் நடக்க போகிறது உங்களுக்கு தெரியும். குருவோட வீட்டுக்கு சனி போக போகிறார். அவருடைய சொந்த வீட்டில் இருந்து மாறப்போகிறார். வாக்கிய பிரகாரம் மாறப்போகிறார். 6/3/2026 காலையில் 8:25க்கு மாறப்போகிறார். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ராசிகள் யார்? 12 ராசிகளில் யாரெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும்? குருன்னா கொஞ்சம் பயம் இல்லை. சனீஸ்வரர் அப்படின்னா ஸ்தான பலம். ஆகவே ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது யார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சிம்ம ராசிக்காரர்கள். கண்ட சனி முடிஞ்சு அஷ்டம சனி ஆரம்பம். கண்டகம் உங்களுக்கு நல்லா தெரியும். அஷ்டமம் 8ஆம் இடம்ங்கிறது தெரியும். அதே மாதிரி கன்னி ராசி நேயர்களுக்கு 7ஆம் இடத்துல களத்திர பாவத்தில் போய் பார்ட்னர்ஷிப், நாட் ஒன்லி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பட் ஆல்சோ த பார்ட்னர்ஷிப், உறவுகள், நட்புகள், தேவையில்லாத ஆஃபீஸில் பிரச்சனைகள், இது எல்லாம் வரும். அதே மாதிரி தனுசு ராசி நேயர்களுக்கு 4ஆம் இடத்துல போய் மாறுறது அவ்வளோ சரியில்லை. இருந்தாலும் 2-3 குடையவனே அவர்தான் அப்படிங்கிறதுனால அவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வராது. இருந்தாலும் குரு பார்வையும் உங்களுக்கு இருக்குது. மிக கவனமாக இருக்க வேண்டிய காலம். கும்பராசி நேயர்களுக்கு ஜென்மத்தை விட்டு விலகி குடும்பம், வாக்கு, தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துக்கு போகிறார். ஆகவே வாக்கில் கவனமாக இருக்கணும். பேச்சு, தேவையில்லாத நடவடிக்கைகள் உங்களை ஏதாவது ஒரு பிரச்சனையில் நிச்சயமாக மாட்டி விடத்தான் செய்யும். கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் விட்டு கொடுத்து போங்க, கௌரவமாக போங்க. அடுத்தது மீனம். ஜென்மத்திலே இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியம் பாதிக்கும், கடன் பிரச்சனைகள் இருக்கும், நம்பியவர்கள் துரோகம் இருக்கும். ஆக இந்த 5 ராசிக்காரர்கள் மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் எல்லாம் முதல்ல வாக்கு ஸ்தானத்திலையும் உடல் ஆரோக்கியத்திலையும் சனீஸ்வரர் முதல்ல கெடுக்கிறதே உங்கள் பேரை, 2வது உங்கள் உடலை, 3வது உங்களுடைய ஃபினான்ஸை. ஆகவே மிக ஜாக்கிரதையாக நீங்கள் இருக்கணும். ஒரு முறை திருநள்ளாறு அப்படிங்கிற சனீஸ்வரர் ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க. வெளிநாட்டிலையோ வெளி மாநிலத்திலேயோ இருக்கிறவங்க எல்லாம் வாயில்லா ஜீவன்களுக்கோ பறவைகளுக்கோ அல்லது நீர்நிலைகளையோ என்னுடைய நிகழ்ச்சியெல்லாம் பாருங்கள். அதில் சில எளிமையான பரிகாரங்கள் சொல்லி தரேன். இந்த எபிசோட் முடிஞ்ச பிறகு ஒவ்வொரு நாளும் காலையில் நான் போடுறேன் இல்லைங்களா? அதே மாதிரி இப்போ நான் போட்டிருக்கிறது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ராசிகள். இப்போ நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்கள் என்ன பரிகாரம் பண்ணோம், கன்னி ராசிக்காரர்கள் என்ன பரிகாரம் பண்ணோம், தனுசு ராசிக்காரர்கள், கும்ப, மீன ராசிக்காரர்கள் என்ன பண்ணோன்னு ஒரு நாளைக்கு ஒன்று தனித்தனியாக போடுறேன். அந்த கோவிலுக்கு போயிட்டு அந்த பரிகாரம் பண்ணிட்டு வாங்க. பயப்படாதீங்க, ஈஸியாக ஜெயிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.